வணக்கம். ஐடிவியின் இன்றைய முக்கிய செய்திகள். திமுக பிரமுகர் வீட்டின் மீது பீர் பாட்டில் வீச்சு, சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் விசாரணை. புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சங்கீதா கண்காட்சி, கவர்னர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். குப்பை வாகனம் மோதி ஊழியர் ஒருவர் பலி, போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகள். வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீடு மீது பீர் பாட்டில் வீச்சு, சிசிடிவி காட்சிகள் மூலம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூரில் திமுக பிரமுகர் வீடு மீது மர்ம நபர்கள் பீர் பாட்டில் வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வில்லியனூர் பகுதியை சேர்ந்த திமுக பிரமுகர் கார்த்திகேயன், இவர் வீட்டின் ஜன்னல் மீது நேற்று இரவு மர்ம நபர்கள் பீர் பாட்டிலை வீசி உடைத்துள்ளனர். தாக்குதலில் ஜன்னல் கண்ணாடி சேதமடைந்தது. இது குறித்து கார்த்திகேயன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டின் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதன் மூலம் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் யார், தாக்குதலுக்கு காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதிய கிரிமினல் சட்டங்கள் நியாய சன்ஹிதா கண்காட்சி திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது. கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்ற இந்த விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கண்காட்சியை திறந்து வைத்து பார்வையிட்டனர். கண்காட்சியில் புதிய கிரிமினல் சட்டங்களின் நடைமுறை, காவல்துறையின் செயல்பாடு, கடந்த 12 ஆண்டு காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த கண்காட்சிகள் இடம்பெற்றிருந்தது. மேலும் காவல்துறை, நீதிமன்றம் உள்ளிட்ட செயல்பாடுகள் குறித்த விளக்கங்களும் காண்பிக்கப்பட்டது. இன்று மற்றும் நாளை நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியை பொதுமக்கள் கண்டு சட்ட மற்றும் நீதி குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரி அண்ணா திடல் வணிக வளாக கடைகளின் சாவிகளை உரிய வியாபாரிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா திடல் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள அண்ணா சாலையில் புனரமைக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான சாவிகள் வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவை வளாகம் முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்றது. கடந்த தேர்தலுக்கு முன்பாக முற்காலங்களில் கடைகளை நடத்தி வந்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கடைகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோர் வியாபாரிகளுக்கு கடைகளின் சாவிகளை வழங்கினர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், நகராட்சி வருவாய் அதிகாரி பிரபாகரன், வருவாய் அதிகாரி சிவா இளங்கோ உள்ளிட்ட அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் ஏராளமான வியாபாரிகள் பங்கேற்றனர். கடைகளின் சாவிகளை பெற்றுக்கொண்ட வியாபாரிகள் தங்களுக்கு வாழ்வாதார வாய்ப்பை ஏற்படுத்திய முதலமைச்சர் மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருக்கு நன்றியை தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஜீவா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறையுடன் இணைந்து நடத்தப்பட்ட இந்த முகாமில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், வார்டு தலைவர் சரவணன், பூத் தலைவர் செல்வம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், முதியோர், பெண்கள், குழந்தைகள் கண் சிகிச்சை செய்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமை பற்றி பொதுமக்கள் கூறுகையில், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களின் நலனை எப்பொழுதும் கருத்தில் கொண்டு எங்களுக்கு நல்லது செய்து கொண்டு வருகிறார் என்றும், இந்த முகாமினால் நாங்கள் பெரிதும் பயனடைந்து உள்ளதாகவும், முதியவர்கள் வெளியே செல்ல முடியாத காரணத்தினாலும் வீட்டின் அருகில் நடத்தப்பட்ட இந்த முகாம் அவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறினர். மேலும் அவர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் கண் கண்ணாடி தேவைப்படுபவர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் ஏற்பாட்டில் கண் கண்ணாடி வழங்குதல் மற்றும் கண் அறுவை சிகிச்சை வேண்டுபவர்களுக்கு இலவச கண் அறுவை சிகிச்சையும் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் செய்து தரப்படுகிறது.
புதிய அமைச்சர்களுக்கு பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் புதியதாக பதவியேற்றுள்ள அமைச்சர்களை முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பாஜக மாநில நிர்வாகி செந்தில்குமரன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். அப்போது அமைச்சர்களுக்கு பூங்கொத்து வழங்கி பொன்னாடை அணிவித்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர்கள் GNS ராஜசேகர், ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோரை நேரடியாக சந்தித்து மக்கள் நல பணிகளில் சிறப்பாக செயல்பட்டு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என வாழ்த்து கூறினார். இந்த நிகழ்வில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அவர்களும் அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை கூறினர். கிருமாபாக்கம் பகுதியில் 91,88,328 ரூபாய் மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளை மோகன்தாஸ் MLA துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் தனலட்சுமி நகரில் 10,470,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைத்தல், அப்துல் கலாம் நகரில் 3,76,771 ரூபாய் செலவில் வடிகால் வாய்க்கால் அமைத்தல், 4,43,000 ரூபாய் செலவில் பாலம் அமைத்தல் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் நரம்பை கிராமத்தில் 73,68,727 ரூபாய் செலவில் பல்நோக்கு கூடம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக மோகன்தாஸ் MLA கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரி தவைக சார்பில் விசைப்படகு தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி விஜய் அவர்களின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதி தவைக சார்பில் சிறப்பு கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. கழக பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படியும் மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படியும் அரியாங்குப்பம் தொகுதி தலைமை நிர்வாகி வசந்தராஜா மற்றும் கிளை நிர்வாகி கவி ஆகியோரது ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வாக விசைப்படகில் பணிபுரியும் தொழிலாளர்களுடன் இணைந்து கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. மேலும் அங்குள்ள பணியாளர்களுக்கு இலவச சீருடைகள் மற்றும் கையுறைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் தொகுதி கிளை நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் கழக தோழர்கள், தொண்டர்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்தநாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்தி கொள்ள வாடகை வெறும் 59,000 ரூபாய் மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 9994066629 மற்றும் 9843048585. குப்பை வாகனம் மோதி ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சொக்கநாதன்பேட் பகுதியை சேர்ந்தவர் இதயகிரி, வயது 32. இவர் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் உணவு நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இதயகிரி நேற்று இரவு வழக்கம் போல வேலைக்கு சென்றுவிட்டு இன்று காலை வீட்டுக்கு சக ஊழியருடன் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார். அப்போது மேட்டுப்பாளையம் கனரக வாகனம் நிறுத்தும் இடம் வழியாக வந்தபோது சாலையில் இருந்த வேகத்தடையில் ஏறி இறங்கிய போது பின்னால் வந்த குப்பை அள்ளும் வாகனம் இதயகிரியின் வாகனத்தின் மீது மோதியது. இதில் வாகனத்தில் சென்ற 2 பேரும் கீழே விழுந்து படுகாயமடைந்தனர். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் படுகாயமடைந்த 2 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இதயகிரி பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தொடர்ந்து படுகாயமடைந்த மற்றொருவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தகவல் அறிந்து வடக்கு போக்குவரத்து போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மும்மொழி கொள்கை மற்றும் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வாகன பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் மும்மொழி கொள்கையை எதிர்த்தும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக வாகன பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பிரச்சாரத்திற்கு உப்பளம் மாவட்ட செயலாளர் அனுசியா தலைமை தாங்கினார். மாவட்ட முன்னணி பொறுப்பாளரான திருக்குமரன், செந்தில், முபாரக்,
கன்னியப்பன், மூர்த்தி, கார்த்தி, தசீர், கலைவாணன், செபஸ்டியன், பீட்டர், இளவழகன், தாமஸ், ஐயப்பன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், அமைப்பு செயலாளர் தமிழ்மாறன், ஆதவன், பொருளாளர் ரவி, தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், நிர்வாக குழு உறுப்பினர் தமிழ்வளவன், சக்திவேல், கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் ஜெயக்குமார், மணித், கோவிந்தராஜ், சுகுந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் மாவட்ட செயலாளர்களான பாவரசு, காமராஜ், ஆதிரை, தாயப்பன் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு மும்மொழி கொள்கை மற்றும் எரிபொருள் விலை உயர்வுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தமிழக முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் தாரகை அறக்கட்டளை மற்றும் தாவேகா சார்பில் 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழக முதலமைச்சரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான தளபதி விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கஸ்தூரிபாய் நகரில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கழக பொதுச் செயலாளரும் தமிழக அமைச்சருமான ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி தாரகை அறக்கட்டளை நிறுவனரும் தாவேகா பிரமுகருமான மகேந்திரன் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்த விழாவில் பொதுமக்களின் நலன் கருதி சுமார் 1000 பேருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பள்ளி மாணவ மாணவியருக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா, பென்சில் உள்ளிட்ட கல்வி உபகரணங்களும், நெல்லித்தோப்பு தொகுதி பெண்களுக்கு புடவை மற்றும் சர்க்கரையும் விநியோகிக்கப்பட்டன. மேலும் மகளிருக்கான கோல போட்டி மற்றும் சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் அளிக்கப்பட்டன. விழாவின் முத்தாய்ப்பாக விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வில் தாரகை அறக்கட்டளை செயலாளர் வி ராஜராகவன், தாவேகா நிர்வாகிகள் புதியவன், நிரேஷ், செந்தில்குமார், மோரிஸ், அரவிந்த், விக்னேஸ்வரன் மற்றும் அறக்கட்டளை உறுப்பினர்கள், கழக தோழர்கள், பொதுமக்கள் என பலரும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாசுப்பேட்டை தொகுதி மகளிர் அணி சார்பாக எண்ணெயை குறைத்து சமைக்கப்பட்ட உணவுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. பாரத பிரதமரின் 12 ஆண்டு கால சாதனையை மனதில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக உணவில் எண்ணெயை குறைப்போம், ஆரோக்கியத்தை காப்போம் என்ற தலைப்பில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மகளிர் அணி சார்பாக உணவு எண்ணெயை குறைத்து சமைக்கப்பட்ட உணவுகளை காட்சிப்படுத்தும் நிகழ்வு மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஈசிஆர் ரோடு சிவாஜி சிலை அருகில் அமைந்துள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. தொகுதியில் உள்ள மகளிர் அடுப்பில்லாமல் எண்ணெயை குறைத்து சமைத்த உணவுப் பொருட்களை காட்சிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி அவர்களின் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். உழவர்கரை சார்பாக ரமணா சங்கர், கல்விக்கரசி அவர்களும், லாஸ்பேட்டை தொகுதியின் சார்பாக செல்வாஸ் நமச்சிவாயம், அண்ணாமலை, தொகுதி நிர்வாகிகள் திரு தயாளன், சுரேஷ், திருமால், ஆறுமுகம் ராஜா, கிரி மற்றும் தொகுதியில் சார்பாக 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை தொகுதி தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையேற்று நடத்தினார். நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. அவரது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி, தமிழ்நாடு உட்பட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பு பிரார்த்தனைகள், நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜையும், தங்கத்தேர் இழுத்தலும், சிறப்பு பூஜைகளும் நடத்தப்பட்டன. தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள மௌலானா ஹஜ்ரத் சையது அகமத் மௌலானா சாஹிப் தர்காவில் சிறப்பு தொழுகையும், ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ள தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் சிறப்பு பிரார்த்தனையும் நடைபெற்றன. முன்னதாக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினார். அப்போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இரத்த தானம் வழங்குதல், ஆதரவற்றோர் இல்லங்களில் அன்னதானம் அளித்தல், மாணவ மாணவியருக்கு எழுது பொருட்கள் வழங்குதல், ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்குதல் போன்ற நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.